அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன செய்யலான்னா, இன்றைக்கி ஒரு எறா தொக்கு பண்ணலாம். கடல் எறா தான், நல்லா பெரிய பெரிய எறாவாக கிடச்சிச்சு. அதை இன்றைக்கி மிளகு போட்டு தொக்கு பண்ணலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சம் மசாலா பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இது தனியா பொடி, அது மிளகாப்பொடி, இது சீரகம் எடுத்தாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதும் ஒரு 200 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இதே மாதிரி வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பெல்லாம் போட்டு அந்த எறா கழுவியிருக்கேன், நல்லா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்த்து மிச்சத்தை போட்டுக்கலாம். இப்போ 1½ ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் தனியாப்பொடி, 3/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி இதை சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து இதையே நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். 3 பெரிய தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா இதை கலந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி விழுது நிறைய அது ஒட்டிருந்துச்சு கிண்ணத்தில், அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இன்னும் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுதான் அந்த எறா பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக கிடச்சிச்சு. இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 7-8 நிமிஷம் விட்டால் போகிறோம். ரொம்ப இது வெந்ததுன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக வெந்தால் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ஒரு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.